கண்மணி அவங்க அம்மாவும் சித்தியும் மறுபடியும் வந்ததை பார்த்து பாட்டி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மறுபடியும் எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு எவ்வளோ தான் சூடு சொன்னே கிடையாதா? எவ்வளோ உங்களை திட்டி அனுப்புறது? எவ்வளோ தான் அவமானப்படுத்தினாலும் மறுபடியும் வந்து நிற்கிறீங்க. சே, நீங்களாம் மனுஷங்களை சேர்த்திக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளாலையும் வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கண்மணிக்கு தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு அன்பு வந்து கேட்க வர, நீ வாய் மூடுறா, இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் பட்டாலும் வந்து கொஞ்சம் கூட வந்து புத்தியே கிடையாது. இப்போ என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு தேங்காய்க்கு 2 தேங்காய் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அவ்வளோதானே. என்னமோ பெரிய வந்து இங்கே வந்து அவ்வளோ சீர் செய்கிற மாதிரி ஓவராக சீனை போட்டுட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு மருமகளுக்கு வந்து கார்த்திகோட வந்து பொண்டாட்டிக்கு சீர் செஞ்சாங்க தெரியுமா? எவ்வளோ தட்டு வச்சுருந்தாங்க தெரியுமா? மொத்தம் 27 தட்டு வச்சுருந்தாங்க. அந்த தட்டில் அட்லீஸ்ட் ஒரு 7 தட்டாவது உங்களால் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து என்ன பண்ண திறமை, ஏன் வைக்க முடியாது? எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நாங்கள் எவ்வளோ தட்டு வேணாலும் வைக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தட்டு வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வராரு. நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே பைரவியும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆறுமுகம் பைரவி பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஆறுமுகம் பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வந்து கண்மணியோட அம்மாவும் சித்தியும் உடனே பைரவியை பார்த்துட்டு, அம்மா நீ அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பின்ன நான் வராமல் யார் வருவா? நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நாங்கள் யாரா? நாங்கள் வந்து அண்ணனும் அண்ணியும், கண்மணியோட கூட பிறக்காத அண்ணன் நான், வந்து புரியுதா, நான் அண்ணி அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஒன்றும் புரியாமல் கண்மணி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சொல்லுங்கம்மா நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்ட கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து புதுசாக இருக்குது, உங்களெல்லாம் பார்த்ததே இல்லை, பார்க்கல நானா, இப்போ பார்த்துங்க, நாங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கோம். கண்மணிக்கு முறை செய்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், தீபாவளி சீர் செய்கிறதுக்காக. எல்லாத்தையும் எடுத்து வந்து இறக்குங்க அப்படி சொன்னோன்னே நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மொத்த சீரை இறக்கிறாங்க. பார்த்தா ஒரு 50க்கு மேலே சீர்வரிசை இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்றுமே புரியல பாட்டிக்கு. இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே வந்து மெய் மறந்து போகிறாங்க. இவ்வளோ சீர்வரிசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட வைப்போம், ஆனால் இந்த இடம் பத்தாது. எங்கள் வீடாக இருந்தால் பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும், எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். உங்கள் வீடு எங்கள் வீடை கம்பேர் பண்ணுவோம் சின்னதா, அதனால் இந்த ஹாலில் இவ்வளோ தான் வைக்க முடியும். இன்னும் ஹால் பெருசாக இருந்தால் காட்டுங்க, இன்னும் அதிகமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்த்து பாட்டி டென்ஷனாக இருக்காங்க. இந்த சீர்வரிசை போதுமா? இதுக்கப்புறம் கண்மணியும் அவங்க அம்மாவையும் எதுவும் சொல்ல மாட்டிங்களே அப்படின்னு உடனே பாட்டி அப்படியே முறைக்கிறாங்க. என்ன கண்மணி, உனக்கு ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா அப்படின்றாங்க. இப்போ பாரு, உன்னோட பிறந்த வீட்டு சீரை இந்த சீருக்கு மேலே யார் வைக்கிறாங்க நாங்களும் பார்க்குறோம். என்ன இந்த சீருக்கு மேலே யார் வைக்க முடியாது? என்ன பவி, உங்கள் அம்மா கூட இவ்வளோ சீர் வைக்கல உங்கள் அம்மா வீட்டிலனா? ஆமாம் கார்த்தி, எங்கள் அம்மா வீட்டில் கூட இவ்வளோலாம் வைக்கல, அவங்க 27 தான் வச்சாங்க. இவங்க என்னன்னா 100க்கு கீழே இருக்கும் போட்டிருக்கு, 100க்கு கிட்ட அந்தளவு வச்சுருக்காங்களே அப்படின்னு. இன்னும் வைப்போம், எங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் வயிற்றுச்சலாக இருக்கும். அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்று கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, நான் அன்பு, நீங்கள் அப்படி சொன்னோன்னே, நான் ஆறுமுகம். என்னவா இருக்கீங்க? நான் விவசாயியாக இருக்கேன், அது மட்டும் கிடையாது, எங்கள் ஊரில் எங்கள் கேட்காத ஆள் கிடையாது, அந்த அளவு பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்படிங்களா அப்படின்னோடனே, ஆமாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அன்பு வந்து ஆறுமுகத்துக்கிட்டேயும் வந்து பைரவிக்கிட்டையும் பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்து வந்து பாட்டிக்கும் வந்து வயிறு எரியுது. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் வந்து யோசிக்கிறாங்க. வந்து தாங்கவே முடியல வெண்ணிலாக்கு. சே, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சரி இங்கே பாருங்கள், எல்லாமே சீர்வரிசைலாம் பக்கா வச்சுட்டு எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இப்போவே நிறைவேற்றிடுறோம் அப்படின்னு. எந்த குறையும் இல்லை, நல்ல வரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கார்த்திகோட அப்பாவும் அதுக்கப்புறம் அன்போட அம்மாவும் சொல்கிறாங்க. ஓகே பாட்டி, உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. சந்தோஷம்தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பாட்டி. இப்போ வந்து எங்கள் பொண்ணையும் எங்கள் மாப்பிள்ளையும் வந்து நாங்கள் தீபாவளிக்காக கூப்பிட்றோம், முறைப்படி கூப்பிட்ருக்கோம், அதனால் உடனே அமுச்சு விட்ருங்க சரியா அப்படின்னோடனே, என்ன பாட்டி அமுச்சு விட்ருப்பீங்களா? அமுச்சு விட்றோம் அப்படின்றாங்க. சரி, என்ன கண்மணி, உனக்கு சந்தோஷம் தானே? வெடிச்சிடுவோம், என் தங்கச்சி வெடிக்கிற வெடியில் எப்படி ஊரே அள்ளுதுன்னு பாரு, அந்த மாதிரி வெடிக்கணும் சரியா? 100 வந்து சரம் வந்து வைக்கணும், அப்போ தான் அந்த வெடியில் ஊரே வந்து கலகலன்னு ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. சரிங்க, நான் வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. இதில் என்னம்மா தேங்க்ஸ் இருக்குது? சரிம்மா, தீபாவளிக்கு மறக்காமல் வந்து சேருங்க, மாப்பிள்ளை நீங்களும் வந்துடுங்க கூட்டிகிட்டு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இதை பார்த்து பாட்டிக்கு வயிறாகிறது, செம்ம காண்டாக நிற்கிறாங்க. உடனே கண்மணி சந்தோஷம் தாங்க முடியல. அன்பு வந்து அப்படியே கண்மணி வந்து சாட்சிக்கிறாரு.